இந்த ஒன்வேலையும் பாருங்கள் இதுக்குள்ளே போகணுங்கிறாருங்க. அந்த லாரிக்கார சத்தம் போடுறாருங்க, முடியலைங்க. ஆமாங்க. இல்லை பார்த்தேங்க, நீங்கள் சொல்லிகிட்டே தான் இருந்தீங்க. பாருங்க இவர் இப்போ ரைட்டு திரும்புகிறா. அவர் அந்த ஆட்டோக்கார் டாட்டாயே சாப்பிட்டு நேராக போகணுங்க. இந்த மஹிந்திரா வண்டி உள்ளே போகணுன்னு நிற்கிறாருங்க. எப்படி இந்த வண்டி லாரி வெளியே போகுங்க யோசிச்சு பாருங்கள். அந்த லாரி வெளியே போகணுன்னா இந்த 2 வண்டி போகணுங்க அந்தல. பட் இவங்க ஒன் வேலையே போகணுங்க. பாருங்கள் அந்த அண்ணன் பாருங்கள், ஆட்டோக்காரனுங்க அப்படியே பாவங்க ஒவ்வொரு வண்டியாக சொல்கிறாரு. ஒருத்தரும் கேட்குறது இல்லைங்க. இவங்க 2 பேருங்க இப்போ அவன் இந்த இடத்துல நின்றுட்டுங்க எல்லா வண்டியும் வழி விட்டுருக்காருங்க. அவ்வளோதான். அவங்க உண்மையாக அந்த அண்ணன் உண்மையாக எத்தனை நேரம் தான் ஒரு பப்ளிக்கே நின்று கத்திட்டு இருக்க முடியுங்க. நாங்கள் கொஞ்ச நேரம் நின்று கத்தி பார்த்தனுங்க, முடியல. கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டருக்கு நின்றுட்டு இருக்குதுங்க வண்டி. அந்தல்ல ஜோதிபுரம் மட்டும் வண்டி நின்றுட்டு இருக்குதுங்க. இங்கே எத்தனை மணிக்கு வெளியே போய் சிரமங்க. பாருங்க இந்த கண்டக்டர் வராருங்க. அவர் போய் அங்கே ஆப்போசிட்டில் வண்டி ஏதாவது மடக்கணும். ஆனால் மடக்கினா மட்டும்தான். இப்போ இவர் டிஎன்எஸ்சிசின்னு நினைக்கிறவங்க கை காமிக்கிறாரு. சூப்பருங்க, அப்பன்னு எடுத்துகிட்டு போனாருங்க. அந்த அண்ணன் எவ்வளோ சொன்னாலுங்க இந்த காரு பாருங்க. அந்த மஹிந்திரா வண்டி பாருங்க மறுபடியும் திரும்பி நின்றுருக்குதுங்க. பாருங்க அந்த பொலரோ அப்படி திரும்பி நின்றுருக்குங்க. அடப்பாங்க, நான் சரி போயிடுவாங்கன்னு நினச்சாங்க, மறுபடியும் திரும்பி நின்றுருக்குறாங்க. அவர் அந்த பக்கம் நின்றுருக்காருங்க. லாரி எப்படி போகுங்க, ஓடுமே போவாங்க. நைட்டு 10 மணி மாதிரியே இருக்குதுங்க. எவ்வளோ சொன்னாலும் புரியாதுங்க அந்த மஹேந்திரா வண்டிக்காருக்கு. அவர் போயாத ஒன் வேலே உள்ளே போயாதான்னு நிற்கிறாருங்க. ஆனால் ஒத்துக்கிறோம், வீடு இங்கெங்கே இருக்குது, நான் ஒத்துக்கிறேன், இல்லைங்க நீங்கள். ஆனால் வெளியூர் வண்டி அது. ஆனால் இப்படி உள்ளே போய் போகிறோனுங்கிற அவசியமே இல்லைங்க. பரவாயில்லைங்க. டிஎன்எஸ்டிசி பஸ்கார் நிலைமையை புரிஞ்சுட்டு நேராக போகிறாருங்க. நம்ம வீடியோ எடுக்கிறனால போகிறாரா இல்லை அவரே நிலைமையை புரிஞ்சுட்டு போகிறாரான்னு தெரியல, முடியாதுங்க. இதுக்குள்ளெல்லாம் பூந்து அவங்க வெளியே வர்றதுங்கிறது இன்றைக்கி நடக்கிற காரியம் இல்லைங்க. அந்த மகேந்திரக்காரர் நான் விடுவேனா அப்படின்ட்டு பூந்தே ஆகும் நிற்கிறாருங்க. உள்ளே போய் மாட்டினா தான் தெரியுங்க. இவர் அந்த ஜோதிபுரம் எக்ஸிட் வெளியே போகிறதுக்குள்ள நொந்து நூடுல்ஸ் ஆயிடுவாருங்க. நிறைய பேர் திருப்பிகிட்டே போகிறாங்க. திருப்பிட்டு போகிறதாங்க பெஸ்ட்டு. ஒரு 2 கிலோமீட்டர் சுற்றுங்க, நான் இல்லைன்னு சொல்லிங்க. ஆனால் பெஸ்ட்டு வழி அதுதாங்க. இந்த ஒன் வேல நம்ம ஜாதிக்கணும் அப்படின்னா சிரமங்க. பாருங்க இவர் பாருங்க, எதுக்கு தான் இதுக்குள்ளேயே திருப்புறீங்கன்னு தெரிய மாட்டேங்குது சாமி. பாரு இங்கே பாருங்க, அப்படியே யூடர்ன் போட்டு நிற்கிறாருங்க. ஏதோ கோயில் கீழே எதுக்கு க்யூவில் நிற்கிற மாதிரிங்க. திரும்பி நின்று அப்படியே போய்க்கலாம் அப்படின்ட்டுங்க. எங்கே போயிங்க இந்த இதில் பாருங்களா. அந்த ரெட்டு பஸ்ஸு எப்படிங்க வெளியே வருவார்? நீங்கள் பேனட்டு இந்த கார் பேனட் போய் தள்ளி நீடிட்டு நிற்கிதுங்க. அந்த வண்டி லென்த்து வண்டிங்க எப்படிங்க திருப்புறது? பேக் எஜ் எங்கே வரும் ரியர் எஜ் எங்கே முட்டிச்சுன்னு என்ன ஒன்று வரும் பாவம். சார் அவங்க ஒரு மேலே கொடுத்து தரணும். பாருங்க அந்த 2 அண்ணங்க அப்படியே இருந்துங்க. பாருங்க அவர் 2 பேரும் சொல்கிறாங்க போகாதீங்கன்னு. இவர் வீம்புக்குன்னே நான் உள்ளே போக நிற்கிறேன். மைல் கணக்கில் அங்கே நிற்கிதுங்கண்ணா. ஆம்புலன்ஸ் ஏதாவது ஆப்போசிட்டில் வந்துச்சுன்னு வைங்களேன். அதாவது அவங்க கரெக்டாக ஆம்புலன்ஸ் வர வழி இருக்குது, வர வழி தான். நீங்கள் உள்ளே போய் இப்படி மாட்டி விட்டிங்கன்னா ஆம்புலன்ஸ் வந்தாலும் வந்துச்சுன்னா என்னங்க பண்ணுவா அப்படிங்க? அது யோசிக்கிறதே இல்லைங்க. மனசாட்சின்னு வேணுங்க கொஞ்சமாக. அது இப்படியே நின்று என்ன பண்ண போகிறீங்க?
ஆப்போசிட்டில் ஹார்ன் அடிக்கிறதே புரிஞ்சுக்கணும்லங்க, உள்ளே போக முடியாதுன்னு. சுற்றியாவது வாங்க, இல்லைன்னா நீங்கள் வீடு பக்கம் வண்டி நிப்பாட்டி போட்டு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு வந்து கூட எடுத்து போடுங்க, தப்பு கிடையாது. ஆனால் இந்த டிராஃபிக்குள்ளே போகணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து எப்பேற்பட்ட தப்புன்னு மட்டும் பாருங்கள். அந்த வெள்ளைக்கார் இருக்காருங்க, அப்பப்போ இந்த பஸ்ஸு பின்னாடி டச் ஆனால் ஆயிருங்க. ஐயோட சாமி, எஜ்ஜுங்க உண்மையாகவே. பாவம் அந்த அண்ணன் என்ன பண்ணுவாருங்க, வண்டி இருக்கிறதுலேருந்து ஓடுறதுங்கிறது ரொம்ப சிரமங்க. ஒவ்வொருத்தரும் நான் போய் உள்ளேயே ஊரோன்னு நிற்கிறேன். வாரு அதெல்லாம் பாருங்க, உடனே வாரு. ஐயோ, அந்த டாட்டாக்கார வந்துட்டு இருங்க வேறு. அவ்வளோதான், நீ இங்கே லாக் ஆச்சுன்னா லாக்குங்க. பாருங்க, இப்போ அங்கே முட்டில் போய் நின்னாச்சுனாங்க, வழி இல்லைங்க வண்டிகளுக்கு. பாருங்க கொடுமைங்க, ஏதோ நிற்குங்க, எல்லா வண்டியும் அங்கே நின்றுட்டுருக்குங்க. மக்களே, உங்களோட கருத்து என்ன இதில்? இது இப்படி போகலாமா ஒன்வேல, இல்லை ஒரு 2 கிலோமீட்டர் சுற்றினாலும் சுற்றி போய்க்கலாமா? தயவுசெய்து உங்கள் கமெண்ட்டை இதில் பதிவு பண்ணுங்கள். அப்புறம் முடிஞ்ச அளவுக்கு இதை பகிருங்க. தயவுசெய்து ஒரு தரமான சாலை, அதாவது வழி இருக்குங்க, மோசமான டீட்டோராக இருந்தாலும் அதில் சுற்றி போகலாம். ஆனால் ஒரு 10 நிமிஷம் சேவ் பண்ணலாம், 5 நிமிஷம் சேவ் பண்ணலாம், இதில் போய்ங்க மற்றவங்களுக்கு இடையூறு ஆயிருதுங்க, ஆப்போசிட்டில் வரவங்களுக்கு. ஸோ அது அவங்களோட கருத்து போய் இடிச்சாருங்க, டம்முன்னு வேறு இடிச்சாரு. அங்கே வா இருக்கு. ஐயோ, வண்டி ஓனருக்குன்னு என்ன பதில் சொல்ல போகிறீங்கன்னு தெரியல. தப்புன்னு இடிச்சிட்டாருங்க, தகரத்தில் கொண்டு போய். பிரைமா வண்டிண்ணா, பெரிய வண்டிண்ணா, எப்படின்னா சந்தில் விட்டுருக்க முடியும். அந்த பஸ்ஸு அவர் கிடைஞ்சலுங்க. அவர் இங்கே வந்து ஒரு ரிவர்ஸ் போட்டுங்க. அவர் மீடியம் ஒரு நிமிஷம். சார், இங்கே அவரால் லெஃப்ட் வைக்க முடியலைங்க, லென்த் இருக்கிற வண்டியாலிங்க. இப்போ பாருங்க, இந்த வண்டி இங்கே ரிவர்ஸு, என்னென்ன கூத்து நடக்குதுன்னு பாருங்க இந்த ஏரியாலிங்க. பாருங்க, இவர் பின்னாடி வராரு, அவர் முன்னாடி போகிறாரு, லாரி அந்தால மாட்டிட்டு நிற்கிதுங்க. அந்த பக்கம் அந்த கார் ரிவர்ஸ் எடுத்துகிட்டு இருக்காருங்க. அந்த 2 அண்ணங்க தாங்க, ஆட்டோக்கார அண்ணன் மட்டும்தாங்க இங்கே நின்று அப்படியே இருந்து மூச்சு இறக்கி கத்திகிட்டே இருக்கிறாங்க. தொண்டை தண்ணி வைத்த தொண்டை தண்ணி தான் வைத்த கத்த வேண்டியதாங்க. நிற்கிதுங்க, மைல் நீள க்யூ அந்த அளவுக்கு நிற்கிதுங்க. நான் அதனால தான் அங்கேருந்து நடந்து வந்தேன், கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் அப்படி நடந்து வந்தேன். என்னடா க்யூ நம்ம ஊர்லேயே ஃபார்ம் ஆயிடுச்சு, நீங்கள் வந்து பார்த்தேன். போனால் அந்த அளவுக்கு நிம்மதியாக போயிடலாங்க, அவ்வளோதாங்க. அந்த வண்டி ஒரு வண்டி ரிலீஸ் ஆச்சுங்க. இங்கே பாருங்க, இந்த பக்கம் வண்டி இல்லை அப்படின்னா செல்லு வண்டி வந்துட்டு போயிட்டே இருக்கலாம். பைக்கு போகலாம்.